கள்ளக்காதலனுக்காக 6 வயது மகனை கொன்ற தாய். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அதிர்ச்சி. கையும் களவுமாக சிக்கியது எப்படி? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநில மீரட் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துல ஒரு பெண் புகார் அளிக்கிறாங்க. என்னன்னா, தன்னுடைய 6 வயது மகனை காணவில்லை அப்படின்னு புகார் கொடுக்க வந்திருக்காங்க. நார்மலாவே ஒரு புகார் கொடுக்கணும் அப்படின்னா காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவங்களோ காவலர்களோ பல கேள்விகள் கேட்பாங்க. அதே மாதிரி மகனை காணோம்னு சொல்றீங்க, என்ன வயசாவது, எப்படி இருப்பாரு, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, எதனால காணாம போயிருப்பாங்கன்னு காவல் நிலையத்துல இருக்கவங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க. இவங்க அப்போ ஒரு பேரை மென்ஷன் பண்றாங்க. அர்பித் என்கிற ஒரு நபர் மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு, ஏன்னா கடைசியா என் மகன் அவர் கூட தான் போயிட்டு வந்தான், அதனால அவர் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பிறகு காவல் நிலையத்துல இருக்கவங்களும் காவலர்களும் யார் இந்த அர்பித் அப்படின்னு கேட்கும் போதுதான் இந்த விசாரணையில பல தகவல்கள் வெளியாகுது. என்னன்னா, இந்த குர்ப்ரீத் கவுர் அப்படின்ற பெண் அவங்க கணவர் கூட சண்டை போட்டு கருத்து வேறுபாடு காரணமா தனியா இருந்துட்டு வராங்க. இவங்க கூட தான் அவங்களுடைய 6 வயது மகனும் இருக்கிறாரு. சில நாள் கழித்து இவங்களுக்கு அர்பித் என்கிற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது. இந்த பழக்கம் நாளடைவுல கள்ளக்காதலா மாறுது. குர்ப்ரீத் கவுரும் அர்பித்தும் அடிக்கடி தனிமையில மீட் பண்றது, நிறைய பேசுறது, வெளியே போறது போன்ற செயல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. இத சில உறவினர்களுக்கு தெரிஞ்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்மலா எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டாவோ கொலீகாவோ யாருன்னா அட்வைஸ் பண்ணுவாங்களே, ஏன் இப்படி பண்ற, அந்த மாதிரிலாம் பண்ணாத, பையன் இருக்கு உனக்கு அப்படின்னு சிலர் அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. ஆனா அட்வைஸ் பண்றது யாருக்குமே பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி இவங்களும் அதெல்லாம் கண்டுக்காம அர்பித் கூட அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இவ கேட்க மாட்டா, ஒரு பையன் இருக்கு, ஏன் இவ இப்படி பண்றா, குர்ப்ரீத் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு அவங்களுடைய உறவினர்கள் கண்டிப்போட சொல்லியிருக்காங்க. 6 வயசுல ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஃபியூச்சர் இருக்கு, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு அப்படின்னு சொல்லி குர்ப்ரீத்துடைய உறவினர்கள் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால ஆத்திரமடைந்த குர்ப்ரீத் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவனாலதான் இவ்வளோ பிரச்சனையும் வருது, இவனாலதான் என்னால உன் கூட சந்தோஷமாவே இருக்க முடியல, என்னால உன் கூட பழக முடியல அப்படின்னு கண்ணீர் மல்க அர்பித் கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. பேரை பாத்தீங்களா, குர்ப்ரீத் அர்பித், மேட் ஃபார் ஈச் அதர்ன்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. கண்ணீர் மல்க அவங்க சொல்ல, இத கேட்டு கண் கலங்கிய அர்பித் என்ன பண்ணியிருக்காரு, இவன் தானே உனக்கு பிரச்சனை, நான் பிளான் போட்டு தரேன், ஸ்கெட்ச போட்டு தூக்கிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்ல, அதையும் பண்ணியிருக்காங்க. அர்பித் கார் எடுத்துட்டு குர்ப்ரீத் வீட்டுக்கு அவங்கள பார்த்துட்டு மறுபடியும் வெளியே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த டைம்ல தான் தாய் 6 வயது மகன் அப்படின்னு கூட பார்க்காம அவங்களுடைய மகன் கிட்ட, அங்கிள் உனக்கு சாக்லேட் வாங்கி தருவார் தங்கம், நீ போ அவர் கூட அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த சின்ன பையனும் கார்ல ஏறி அர்பித் கூட போயிருக்கான். அப்படி போன டைம்ல தான் அர்பித் அந்த சின்ன பையன் அஸ்தினாபூர் அப்படிங்கிற ஒரு காட்டு பகுதியில அந்த குழந்தையினுடைய உடலை தூக்கி போட்டிருக்காரு. இதற்கு பிறகுதான் இந்த தாய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்திருக்காங்க. எங்க இவரு நம்மள மாட்டி விட்டுற போறான்றதுக்காக கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இந்த நிலையில தான் இவங்க புகார் கொடுக்க போக காவல்துறையினரும் அர்பித்தை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. காவல் நிலையத்திலேயே அர்பித்தை வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்ப அர்பித் குர்ப்ரீத்தை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு, நீதானே உன் பையனை இப்ப எதுக்கு என்ன மாட்டி விட்ட அப்படின்னு எல்லா போலீஸும் இருக்கும் போது கேட்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க டக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏய் நீதான் இதெல்லாம் பண்ண, என்ன ஏன் கோத்து விட்டுற, என் பையனை நான் கொல்லுவேனா, அநியாயமா என் மேல பழி போடாத அப்படின்னு இவங்க ஒரு நாடகம் ஆட, இவங்க காவல்துறையில இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது சரி கிடையாது, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு குர்ப்ரீத்துடைய செல்போன் சாட்ஸ், வாட்ஸ்அப் சாட், அவங்க பேசின ஆடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. அப்பதான் காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு, தன்னுடைய மகனை சொன்னதே தாய் தான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இப்ப காதலர்கள் 2 பேரும் சிறையில இருக்காங்க. இறந்து போன அந்த மகனுடைய உடலை காட்டு பகுதியிலிருந்து மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காவல்துறையினர் அனுப்பியிருக்காங்க. இந்த விசாரணையுடைய முடிவுல இவங்களுக்கு எப்பேற்பட்ட தண்டனைகள் வழங்கப்படும், எந்த பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நமக்கு போக போக தான் தெரிய வரும்.
இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ராஸ் டவுன் பஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. கள்ளக்காதலனுக்காக 6 வயது மகனை கொன்ற தாய். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அதிர்ச்சி. கையும் களவுமாக சிக்கியது எப்படி? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநில மீரட் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துல ஒரு பெண் புகார் அளிக்கிறாங்க. என்னன்னா, தன்னுடைய 6 வயது மகனை காணவில்லை அப்படின்னு புகார் கொடுக்க வந்திருக்காங்க. நார்மலாவே ஒரு புகார் கொடுக்கணும் அப்படின்னா காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவங்களோ காவலர்களோ பல கேள்விகள் கேட்பாங்க. அதே மாதிரி மகனை காணோம்னு சொல்றீங்க, என்ன வயசாவது, எப்படி இருப்பாரு, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, எதனால காணாம போயிருப்பாங்கன்னு காவல் நிலையத்துல இருக்கவங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க. இவங்க அப்போ ஒரு பேரை மென்ஷன் பண்றாங்க. அர்பித் என்கிற ஒரு நபர் மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு கடைசியா என் மகன் அவர் கூட தான் போயிட்டு வந்தான், அதனால அவர் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பிறகு காவல் நிலையத்துல இருக்கவங்களும் காவலர்களும் யார் இந்த அர்பித் அப்படின்னு கேட்கும் போதுதான் இந்த விசாரணையில பல தகவல்கள் வெளியாகுது. என்னன்னா, இந்த குர்ப்ரீத் கவுர் அப்படின்ற பெண் அவங்க கணவர் கூட சண்டை போட்டு கருத்து வேறுபாடு காரணமா தனியா இருந்துட்டு வராங்க. இவங்க கூட தான் அவங்களுடைய 6 வயது மகனும் இருக்கிறாரு. சில நாள் கழித்து இவங்களுக்கு அர்பித் என்கிற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது. இந்த பழக்கம் நாளடைவுல கள்ளக்காதலா மாறுது. குர்ப்ரீத் கவுரும் அர்பித்தும் அடிக்கடி தனிமையில மீட் பண்றது, நிறைய பேசுறது, வெளியே போறது போன்ற செயல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. இத சில உறவினர்களுக்கு தெரிஞ்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்மலா எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டாவோ கொலீகாவோ யாருன்னா அட்வைஸ் பண்ணுவாங்களே, ஏன் இப்படி பண்ற, அந்த மாதிரிலாம் பண்ணாத, பையன் இருக்கு உனக்கு அப்படின்னு சிலர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அட்வைஸ் பண்றது யாருக்குமே பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி இவங்களும் அதெல்லாம் கண்டுக்காம அர்பித் கூட அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இவ கேட்க மாட்டா, ஒரு பையன் இருக்கு, ஏன் இவ இப்படி பண்றா, குர்ப்ரீத் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு அவங்களுடைய உறவினர்கள் கண்டிப்போட சொல்லியிருக்காங்க. 6 வயசுல ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஃபியூச்சர் இருக்கு, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு அப்படின்னு சொல்லி குர்ப்ரீத்துடைய உறவினர்கள் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால ஆத்திரமடைந்த குர்ப்ரீத் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவனாலதான் இவ்வளோ பிரச்சனையும் வருது, இவனாலதான் என்னால உன் கூட சந்தோஷமாவே இருக்க முடியல, என்னால உன் கூட பழக முடியல அப்படின்னு கண்ணீர் மல்க அர்பித் கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. பேரை பாத்தீங்களா, குர்ப்ரீத் அர்பித், மேட் ஃபார் ஈச் அதர்ன்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. கண்ணீர் மல்க அவங்க சொல்ல, இத கேட்டு கண் கலங்கிய அர்பித் என்ன பண்ணியிருக்காரு, இவன் தானே உனக்கு பிரச்சனை, நான் பிளான் போட்டு தரேன், ஸ்கெட்சை போட்டு தூக்கிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்ல, அதையும் பண்ணியிருக்காங்க. அர்பித் கார் எடுத்துட்டு குர்ப்ரீத் வீட்டுக்கு அவங்கள பார்த்துட்டு மறுபடியும் வெளியே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த டைம்ல தான் தாய் 6 வயது மகன் அப்படின்னு கூட பார்க்காம அவங்களுடைய மகன் கிட்ட, அங்கிள் உனக்கு சாக்லேட் வாங்கி தருவார் தங்கம், நீ போ அவர் கூட அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த சின்ன பையனும் கார்ல ஏறி அர்பித் கூட போயிருக்கான். அப்படி போன டைம்ல தான்